எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல கேள்வியே பதிலானால் கதையினுடைய 3வது பாகத்தை பார்க்கலாம். நல்ல கும்முன்னு இருட்டான இடம். சுத்தி எங்க பார்த்தாலும் ஒரு ஆளை விட 10 மடங்கு அதிகமான உயரமான மரங்கள். அங்கங்க இருட்டுல அந்த மரங்களுடைய வெள்ளை சாயல் நல்லா தெரியுது. சருகுகள் நிறைய கீழே இருக்க காத்து அந்த மரத்துல பட்டு அந்த கேப்ல போகும்போது அந்த மெல்லிய வதமான ஒரு ஓசை அங்க இருக்கக்கூடிய இடத்தையே இன்னும் அச்சப்படுத்த ஆரம்பிக்குது. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருட்டான நேரத்துல அச்சம் தரக்கூடிய சத்தங்களை கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறா ஆருத்ரா. ஆருத்ராவுக்கு கண்ணெல்லாம் இருட்டா தெரியுது. மரங்களுக்கு இடையிலிருந்து வரக்கூடிய அந்த அமானுஷ்யமான ஓசைகள் அப்படியே அவளுடைய காதை மெல்ல தட்டி கிட்டத்தட்ட காதுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரியான எண்ணங்களை உருவாக்கிட்டு போகுது. அவ எங்க நிக்கிறா என்ன நிக்கிறான்னு புரியாம சுத்தி முத்தியும் பாக்குறா. கடைசியா ஆருத்ராவோட கண்ணுக்கு தெரியறது ஒரு உருவம். நல்ல ஆருத்ராவோட உயரம், தலைமுடி கருகருன்னு, கண்ணாடி போட்டுக்கிட்டு, பின்னாடி தோல்ல பேக் மாட்டிக்கிட்டு, காலில் வெள்ளை கலர் ஷூவு, இடது கையில வாட்சு, நல்ல சட்டை பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆருத்ராவே பார்த்துட்டு நிக்குது அந்த உருவம். கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய கண்களை உறுத்தி அந்த உருவத்தை பார்க்கும் பொழுது ஆருத்ராவுக்கு கிடைச்ச பதில் வினய். வினய் வினய் நின்றுட்டு இருக்கிறான். எப்படி அவன் தான் இறந்துட்டானே? அவளுக்குள்ள பல எண்ணங்கள் தோன்றுது. வினய் வினய் நீ எங்க இப்படி சொல்லிக்கிட்டே மெல்ல மெல்ல ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறா. அந்த அடிகள் எல்லாமே வினயை நோக்கி போகுது. வினய் அசையாம அங்கே நின்று ஆருத்ராவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நிக்கிறான். அவளும் பக்கத்துல போய் கிட்டத்தட்ட இன்னும் 20 அடி வச்சா அவளை நெருங்கிடலாம் அப்படிங்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கிறா. வினயனோட முகம் மாற ஆரம்பிக்குது. சிரிச்சிட்டு இருக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அழுக வந்து அப்படியே கோவப்பட ஆரம்பிக்கிறான். வினய் நீ எங்க இப்படி? ஆருத்ரா நீ இப்படி பண்ணுவ நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ எனக்கு இப்படி ஒன்று பண்ணிட்டியல்ல, நான் சாகருக்கு நீயே காரணமாயிட்டியல்ல. அவன் அந்த கேள்வி கேட்க ஆருத்ரா இல்லை வினய் நான் வேணே பண்ணல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. இல்லை ஆருத்ரா நீ பண்ணது பெரிய தப்பு. நீ என்னை அப்படி பண்ணியிருக்க கூடாது. என்னை கொண்டுட்டல நீ, நான் சாகருக்கு நீயே காரணமாயிட்டியல்ல. நான் உனக்கு அப்படி என்ன பண்ணுனேன்? அவள் கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆருத்ரா பாட்டுக்கு கத்த ஆரம்பிக்கிறா. இல்லை வினய் நான் பண்ணலை, நான் தெரிஞ்சே பண்ணலை, எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு. அந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்னு அவள் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு வெறுக்குன்னு பெட்லேருந்து எழுந்திருக்கிறா ஆருத்ரா. பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க ஆருத்ராவோட மொபைல் அடிக்குது. மணியை பார்க்கும் பொழுது மணி 12. அவளுக்கு வரது ஒரு கால். அந்த காலை பார்த்த உடனே அவ மனசெல்லாம் இன்னும் படபடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஆருத்ராவுக்கு அந்த நேரத்துல கால் பண்ணியிருக்கிறது கேஷவ். கேஷவ் என்ன கேட்பாரு? நிச்சயமா வினயனுடைய மரணத்தை பத்தி தான் கேட்க போறாரு. வினயோட மரணத்தை பத்தி எனக்கு என்னமோ தெரியும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா வினய் மரணத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லிட்டோம்னா நிச்சயமா ஆருத்ரா மாட்டிக்குவா. எப்படி சொல்றது என்ன சொல்றதுன்னு தயங்கிட்டு இருக்கும் பொழுது ஃபோன் மறுபடியும் கட்டாயி அடிக்க ஆரம்பிக்குது. பக்கத்தில் இருக்கிற அம்மா, என்ன ஆருத்ரா இந்நேரத்துக்கு கால் வருது, ரொம்ப புதுசா இருக்குதே. இல்லம்மா கேஷவ் சார் தான் கால் பண்றாரு. என்னவாமா? அந்த வினய் மரணத்துல ஏதாவது விஷயமா? என்ன ஆருத்ரா இந்த டான்ஸ் கிளாஸ்க்கு போக வேணாம்னு உங்க அப்பா எப்பவோ சொன்னாரு. நான் தான் அடம் பிடிச்சு இங்க போக வச்சேன். ஏதோ ஸ்டேட் லெவல்ல போவ நேஷனல் லெவல் போவேன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் போற லெவலுக்கு வந்திருக்குது. என்னன்னு எடுத்து கேளுமா. நான் போய் வெளில பேசிட்டு வந்துட்டுமா? என்னது எல்லா விஷயத்த வந்து ஒப்பிச்சிட்டியே, அப்புறம் பேசி என்ன, இங்கே பேசு. இல்லம்மா நான் வெளில போய் பேசிட்டு வரேன். என்னமோ பண்ணு, ஆனா சீக்கிரம் வந்து படு, மணி 12 போகுது. அம்மா சொன்ன உடனே ஆருத்ரா போனை எடுத்துக்கிட்டு பரபரப்பா போய் தன்னோட பால்கனியில் நிக்கிறா. அங்க நின்று போன் அட்டன் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு முறை கட்டாயி மறுபடியும் போன் அடிக்குது. சரி இந்த முறை அட்டன் பண்ணலையா அம்மாவே என்னன்னு கேட்பாங்க, நம்ம வேற கேஷவ் சார்ன்னு சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணி காதல வைக்கிறா. சார் சொல்லுங்க சார். ஆருத்ரா நீ வினய் பத்தி தான் சொல்ல வந்த, அதுக்குள்ள சிந்து கூப்பிட்டானே நீ பாட்டுக்கு போயிட்ட, என்ன விஷயம்? சார் அப்புறம் மறுபடியும் நேரில் பார்த்து சொல்லட்டுமா சார்? இல்லை ஃபோன்லேயே சொல்லு, எதுவாக இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடு. இல்லை சார் அம்மா இருக்காங்க, என்னால் இப்போ சொல்ல முடியாது சார். அது சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும் சார். என்ன சொல்கிற ஆருத்ரா? பிரச்சனை ஆகிடும் அப்படின்னா வினயை கொன்னது யாருன்னு உனக்கு தெரியுமா? சார் என்னை எதுவுமே கேட்காதீங்க சார், என்னால் இப்போ எதுவுமே பதில் சொல்ல முடியாது சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அழுதுகிட்டே ரூம்குள்ளே வந்து உட்காந்துக்கிறா. அம்மா நல்லா ஆழ்ந்த உறக்கம்தான், அவளுக்கு தான் அழுக விடாமல் வருது. வினையோட மனத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தை யாருக்கிட்டையா சொன்னோம்னா ஆருத்ரா கண்டிப்பாக மாட்டிக்குவா. அவனால் அந்த பயத்துலேருந்து வெளியில் வரவே முடியல. எங்காவது போயிடலாங்கிற எண்ணம் கூட வந்துச்சு. வேக வேகமாக அம்மாவோட பெட்ஷீட்டுக்குள்ளே போய் அம்மா கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிறா. கண்ணை மூடினவளுக்கு மறுபடியும் அதே காட்டுக்குள்ள வினய் வருவானோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு.
அவ எப்ப கண்ணை மூடி திறந்தாலும் அவ முன்னாடி வந்துட்டு போற உருவம் வினயோட தான். காலையில மணி 7 இருக்கும். வேக வேகமா டான்ஸ் அகாடமி கிளம்பிட்டு இருக்கிறாரு கேஷவ். கேஷவோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம், இந்த இன்ஸ்பெக்டர் சிவம் பெரிய ஆள் தான், அந்த ஆள் எப்படியாவது இந்த கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவான். அதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சிட்டா என்ன? ஏன்னா எனக்கு குற்றவாளி கண்டிப்பா யாரா இருப்பாங்கிற சந்தேகம் 2-3 இடத்துல இருக்குது. இந்த ஆருத்ரா மேல எனக்கு பயங்கர சந்தேகம், சிந்து மேலேயும் சந்தேகம் இருக்கு, அந்த வீட்டு வேலைக்கார அம்மா மேல இருக்கு. இவங்கெல்லாம் எல்லாம் புதுசான கொலையாளி யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்றது? நம்ம மூல டிடெக்டிவ் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் வினையுடைய கொலைக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரே வழி, இந்த ஆருத்ராவை பிடிச்சி அறுக்கி உரக்கி பேசினா மட்டும்தான் முடியும். சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அவருடைய மொபைல் அடிக்க அதை பாக்குறாரு. அதுல அன்னோன் நம்பர் 1 வருது. யாரா இருக்கும்? டான்ஸ் அகாடமி கிளம்பிக்கிட்டே டிஃபன் பாக்ஸை கொண்டாந்து வைக்கிற மனைவியை பார்த்து, மதியம் லஞ்ச் வேண்டாம், ஏங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, அந்த வினய் விஷயமா வர சொல்லியிருக்காங்க, அதனால எனக்கு லஞ்ச் வேண்டாம், காலைல சமைக்கும் போதே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இப்போ சொன்னால் அந்த சாப்பாடு வேஸ்ட்டாக போயிட போகுது, எடுத்துகிட்டு போ. கணவன் சொன்ன உடனே அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் அதே நம்பர்லேருந்து கால் வர, கால் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு. ஹலோ கேஷவ். குரல் எந்த மாதிரியான குரல் வினைனால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா ஒரு சில குரல்கள்லாம் ஆணுக்கு சேர்ந்ததா இல்லை பெண்ணுக்கு சேர்ந்ததானே தெரியாது. அப்பேற்பட்ட குரல். யார் நீங்க? என்ன வேணும்? நான் யாருங்கிறதுல இருக்கட்டும், ரொம்ப தீவிரமா ரொம்ப பலமா குற்றவாளியை தேடிட்டு இருப்பீங்களாட்டு இருக்குது. நீங்க யாரு? நான் யாரா வேணாலும் இருக்கட்டும்னு முதலே சொல்லிட்டேனே. உங்களுக்கு வினையை கொண்டது யாருன்னு தெரியணுமா? ஏன் ஆறுதலா போட்டு டார்ச்சர் பண்றீங்க? உங்களுடைய சந்தேகம் யார் யார் மேல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க சந்தேகமே பட முடியாத ஒரு ஆள் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீப்பா உங்க டான்ஸ் அகாடமியில் இருக்கிறவங்க, அந்த பையனோட வீட்டில் வேலை செய்கிறவங்க, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த பையனோட ஸ்கூலில் காலேஜில் அப்படின்லாம் எதையுமே நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் யாருமே யோசிக்க முடியாமல், யாருமே நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆள் இந்த கொலையை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆள் யார், என்ன, இந்த கொலை எப்படி நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? பரபரப்பானவன் திடீர்னு ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியில் போயிடுறான். யார் நீ? என்ன வேணும்? கொலை செஞ்சது யாருன்னு தெரியும்னு சொல்கிற, யாரு சொல்லு. முதல்ல நீ யாரு? ஆம்பளையா பொம்பளையா? உன் பேர் என்ன? அதெல்லாம் வேண்டான்னு நான் அப்போவே சொல்லிட்டேன்ல. உங்களுக்கு வினையை கொன்னது யாருன்னு தெரியணும் தானே. நீ முதல்ல யாரு? திரும்ப திரும்ப கேள்வி கேட்டால் நான் ஃபோனை கட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வினை மரணத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க. சரி நான் வரேன். ஆனால் வினை யார் கொன்னா, எதுக்காக கொன்னாங்க? கேஷவ், நான் வினை யார் கொன்னாங்க எதுக்காக கொன்னாங்கன்னு சொல்கிறக்காக தான் உங்களை அந்த இடத்துக்கு வர சொல்கிறேன். இப்போவே நான் சொல்லிட்டா நீங்கள் வரமாட்டீங்க இல்லையா? அந்த குரல் இதை சொல்லி முடிச்ச உடனே கேஷவ், நான் ஏன் நேரில் வரணும்? ஏன் ஃபோனில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னை கண்டிப்பாக நேரில் தான் பார்க்கணுமா? ஆமாம், நான் ஃபோனில் சொல்ல முடியாது, நேரில் தான் பார்க்கணும். நேரில் பார்த்து தான் விஷயத்த சொல்லணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சரி வினை யார் கொலை பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஆர்வத்தை தாண்டி நம்மளுக்கு இப்போ கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறது யாரா இருக்குங்கிற சந்தேகம் அவருக்கு ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால கேஷவ் அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்ட ஆரம்பிக்கிறாரு. சரி எங்க வரணும்? அந்த ஆள் சொன்ன இடத்த கேட்ட உடனே கேஷவுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அந்த ஆள் வர சொன்ன இடம் வினை கொல்லப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய காட்டுப்பகுதி. ஆளை விட ரொம்ப அதிகமான உயரமான மரங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆட்கள் நடமாட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி. எதுக்காக வர சொல்லணும்? சரி டான்ஸ் அகாடமிக்கு பக்கத்துல தானே, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு சொல்லி வைக்கிறாரு. ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி, கேஷவ் சொல்லுங்க, இந்த விஷயத்த நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா நான் நிச்சயமாக வரமாட்டேன். உங்கள் கூட ஸ்டூடெண்ட்டோ இல்லை வேலை செய்கிறவங்களோ போலீஸோ வேறு யார் கூட வந்தாலும் நான் கண்டிப்பாக வரமாட்டேன். வினையை கொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. டக்குன்னு யோசிச்சவன், நான் எதுக்காக வினை கொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த குரல் ஏன் என்னை இப்படி போட்டு படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றுனாலும் அவருக்கு வேணுங்கிற 2 விஷயம், வினையை கொன்னது யாரு, இந்த குரல் யாருடைய சொந்தமானது அப்படிங்கிறத நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு மட்டும் ரொம்ப பரபரப்பா கையில் இருக்கக்கூடிய வாட்சை பார்க்க, டான்ஸை பார்க்க, மதியத்துக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்கிட்ட வாக்குமூலத்துக்காக அது வேணுங்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்பையும் மணியை பார்த்தா 5 தான் இருக்குது. நேரம் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல அப்படியே நகர ஆரம்பிக்க அந்த ஆள் சொன்ன நேரமும் வருது. கேஷவ் வேக வேகமாக கிளம்பி அகாடமிலேருந்து வெளியில் வராரு. தன்னோட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு
பைக் எடுத்துக்கிட்டு அந்த ஆள் சொன்ன இடத்துக்கு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி பைக்கை போய் நிறுத்துறாரு. அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தா அந்த இடத்துக்கு போக முடியும். தன்னோட பேக் எல்லாத்தையும் பைக் மேலேயே வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் நிற்கிறாரு. இருட்டு மற்ற இடத்த விட அந்த இடத்துல நல்லாவே அதிகமாக இருக்குது. யாருமே இல்லைன்னு யோசிச்சுட்டு சுத்தி முத்தியும் பாக்குறாரு. தன்னோட போனை எடுத்தும் தான் வாட்ச்லயும் மாத்தி மாத்தி டைம் பார்க்க அந்த ஆள் சொன்ன டைம் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த ஆளை காணாமே. அது ஆணா பெண்ணா இல்ல திருநங்கையா, குரலை வச்சு என்னால கண்டுபிடிக்கவே முடியலையேன்னு ஒரே குழப்பம். போனை எடுத்து அந்த நம்பருக்கு டயல் பண்ண ரிங்கு போகுது. ஆனா அந்த ஆள் போனை எடுக்கவே இல்லை. இப்படியே ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு இருக்க. பின்னாடி சலசலன்னு காத்தடிக்க ஆரம்பிக்குது. காத்தடிக்கிறதுல அந்த காத்து அப்படியே அந்த மரங்களுக்கு இடையில காதுல வந்து பட, அந்த குளிர்ச்சியான காத்து ஏதோ அவர் மேல ஊசி மாதிரி வந்து படுது. அதே நேரத்துல கேஷவோட காதுல ஏதோ ஒரு காலடி சத்தம் கேக்குது. அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சரகுகள்ல கால் ஒன்னொன்னா பதிஞ்சு பதிஞ்சு வரக்கூடிய சத்தம் அவர் திரும்பி பார்க்க அவருக்கு எதுக்குல ஒரு உருவம். ஆனா உச்சியிலிருந்து பாத வரைக்கும் முகமோ உருவத்தினுடைய கை கால்கள் எதுவுமே தெரியல. கண்ணு மட்டுமே தெரிய அந்த உருவத்தை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து பின்னாடி போய் நிக்கிறாரு கேஷவ். நீ நீ யாரு? நீதான் எனக்கு ஃபோன் பண்ணதா? ஆமான்னு அந்த உருவம் தலையாட்ட அந்த உருவத்தை உத்து பார்க்க அது கண்டிப்பா ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நினைக்கிறாரு. கண்களை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னாலும் அப்படி ஒண்ணு கண்ணு தெரியல. அந்த உருவத்தினுடைய கண்ணே பாதி அது தெரியறதுக்கு மட்டும்தான், அந்த உருவம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் ஓப்பன்ல இருக்குது. யார் நீ? எதுக்காக நீங்க வர சொன்ன? வினையோட மனத்துல இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னு என்கிட்ட சொல்றேன்னு சொன்னீல, அதை சொல்லி இப்போ. ஆமா அப்படிங்கிற மாதிரியோ இல்ல சொல்ற அப்படிங்கிற மாதிரியோ தலைய மேலையும் கீழே ஆட்டுது. சொல்லு, யாரு? வினையோட மனத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? என்னையே தனியா வர சொன்ன. ஏன் உன் முகத்தையெல்லாம் மூடி இருக்கிற? நீ ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீ ஒரு பெண் அப்படின்னா வினயனுடைய மரணத்திலே தொடர்பு இருக்கிறது ஒரு பெண் தான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்கதை நான் கேட்டேன். நீதான் வினயை கொன்னையா? அந்த உருவம் எதுவும் பேசாம நிக்க கேஷவுக்கு சந்தேகம் அதிகமாயிட்டே போகுது. சொல்லு, என்ன விஷயம்? எதுக்காக வர சொன்ன? ஏதாவது வாயை ஓப்பன் பண்ணி பேசு. கேஷவ் கேட்டுக்கிட்டே இருக்க அந்த உருவம் மெல்ல மெல்ல வந்து கேஷவ் பக்கத்துல நிக்குது. கேஷவுக்கும் அந்த உருவத்துக்குமே 1/2 அடிதான் வித்தியாசம். இன்னொரு 8 வச்சா 2 பேரும் மோதிக்குவாங்க. அந்த அளவுக்கு நிற்கக்கூடிய உருவத்தை எப்படியாவது மூஞ்சி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமாங்கிற எண்ணம் கேஷவோட மனசுக்குள்ள வரவே அதுக்கு தயாராகிறாரு. இந்த உருவத்தினுடைய 2 கைகளையுமே இறுக்கமாக பிடிச்சு முகத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துடணும். அதை தெரிஞ்ச ஆளாக இருந்துச்சுன்னா இங்கேயே கட்டி போட்டு யாருக்காவது ஃபோன் பண்ணி இல்லை இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இந்த ஆள் தான் வினையை கொண்டதுன்னு சொல்லிட்டு பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டு திடீர்னு தன்னோட கையை எடுத்து அந்த உருவத்தினுடைய கையை பிடிக்க போற அதே சமயம் அந்த உருவம் தன்னோட 2 கைகளையும் வச்சு கேஷனுடைய 2 கைகளையுமே ஓங்கி ஒரு அடி அடிக்குது. அவனுடைய கை நரம்புகள் எல்லாம் அப்படியே சுருட ஆரம்பிக்குது. ஒரு அடியிலே கை நரம்பு சுடுது. அப்ப இது பெண்ணா இருக்காதோங்கிற சந்தேகம் கூட வந்துருச்சு. உருவத்தை பார்த்தா பெண் மாதிரியுமே அடிக்கிறதெல்லாம் ஒரு ஆணுக்கு இணையாமே இருக்குன்னு சந்தேகப்பட்டு நின்றுட்டு இருக்கும் பொழுது அந்த உருவத்தினுடைய வலது கை கேஷனுடைய கழுத்தை நோக்கி வர கேஷவனுடைய கழுத்துல பட்ட ஒரே அடி கேஷவை அப்படியே கீழே விழுக வச்சிருது. கேஷவ் கீழே விழுக போக கேஷவனுடைய சட்டைய அந்த உருவம் பிடிச்சு தூக்க தளர்ந்து போய் நிற்கக்கூடிய கேஷவோட உடம்புல இடது பக்கமா இருக்கக்கூடிய கழுத்துல அந்த உருவத்தினுடைய இடது கை விழுக அடுத்து இடது கைய மடக்கி கேஷவனுடைய அடி வயிற்றுல ஓங்கி ஒரு அடி. அவ்வளவுதான். கேஷவ் சுருண்டு அங்கேயே கீழே விழுந்துடுறான். கேஷவனுடைய கண்கள் அந்த உருவத்தையே பார்த்துட்டு இருக்க அவனுடைய கை கால் கழுத்து அடி வயிற்றுல இருக்கக்கூடிய வலியை கூட வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அவனோட நிலைமை மோசமாகி அதே இடத்துல சுருண்டு விழுந்துடுறான். அந்த உருவம் ஏற்கனவே க்ளவுஸ் போட்டிருக்கிறதுனால அதனுடைய கைரேகை படாது அப்படிங்கிற நம்பிக்கையில் மறுபடியும் கேஷவ் முன்னாடி வந்து நின்று ஒரு நிமிஷம் கேஷவை ஒத்து பார்த்துட்டு அங்கிருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து போக ஆரம்பிக்குது. கேஷவ்னால இது எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஆனால் 1 இன்ச்சு கூட கேஷவ்னால நகர முடியல.